ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாய் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை என்னோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற, வார்த்தையை கேட்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் அதனுடைய 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அங்கே படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுவஸ்தமாவான். 5வது வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 38 வருஷம் வியாதியோடு ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், படுத்து கொண்டிருக்கிறான். அந்த குளத்தை ஒரு தூதன் வந்து கலக்குவான். அது கலக்கும்போது யார் முந்தி இறங்குகிறார்களோ அதில் இறங்கும்போது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 38 வருஷம் வியாதியோடு ஒரு மனுஷன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. 38 வருஷமாய் மனுஷர்களுடைய உதவி ஏற்று தன்னுடைய சூழ்நிலையில, தன்னுடைய நிலைமையில 1% கூட மாறாமல், ஆமென், அவன் வாழ்க்கையில தொடர்ந்து அதே எந்த வியாதியோடு அந்த இடத்துக்கு போனானோ, எந்த வியாதியோடு அந்த இடத்துல போய் இருந்து சுகம் கிடைக்கும் என்று நினைத்தானோ அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் 38 வருஷம் ஒரே இடத்துல இருந்த அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு 6வது வசனம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை இழந்து போயிருப்பான். 38 வருஷம் சுகமாகாத வியாதி இனியா சுகமாக போகுது. 38 வருஷம் நமக்கு யாருமே உதவி செய்யலையே என்று சொல்லி அதே இடத்துல இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தபோது அவன் வாழ்க்கையே மாறினது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் உதவி செய்ய முடியாத இடத்துல, மனிதர்கள் உதவி இல்லாம இருக்கிற இடத்துல, ஆமென், கர்த்தர் தேடி வந்து உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த 38 வருஷம் வியாதியோடு இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனும் உதவி செய்ய வரல, எந்த உறவுகளும் உதவி செய்ய இல்லை, யாருமே உதவி செய்யல. இவன் சுகமாகணும்னு சொல்லி யாருமே விரும்பல. அப்படி நாதியற்ற, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு சந்திக்கும் போது அவன் வாழ்க்கையில நடந்த அந்த மாற்றத்தை, ஆமென், அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட அவன் நிலைமையே மாறினது. ஆமென். 38 வருஷம் மாறாதது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சந்திப்புல அந்த 38 வருஷ வியாதிகள் மாறி, ஆமென், அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, ஆமென், நடந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி, ஆமென், 38 வருஷம் நடக்காதது, ஆமென், 12 வருஷம் நடக்காதது, ஆமென், டாக்டர்களால நடக்காதது, மனுஷர்கள் உதவி செய்யாம நடக்காம போனது. ஆமென். நான் சொல்றேன்,
இன்றைக்கு தேவனுடைய சந்திப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சந்திப்பு எப்படி அந்த முடவனுடைய வாழ்க்கையில, படுத்திருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்ததோ உங்க வாழ்க்கையில நடக்கும். 38 வருஷம் நடக்காதவைகள், 38 வருஷம் மாறாத நிலைமை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு சந்திப்புல அவன் வாழ்க்கை மாறினது போல உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். உங்க இடம் மாறப்போகிறது. நீங்க எந்த இடத்துல வியாதியோடு, எந்த இடத்துல படுக்கையோடு, எந்த இடத்துல உதவியற்று, எந்த இடத்துல உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு, எந்த இடத்துல அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உதவி செய்ய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்கள் எல்லாம் பார்க்க போகிறது. உங்க குடும்பம் அதை பார்க்க போகுது. ஆமென். உங்க இடம் மாறப்போகிறது. உங்க படுக்கை மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க நடக்க போறீங்க. ஆமென். உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது. உங்க நிலைமை மாற போகிறது. 38 வருஷம் மாறாத உங்கள் நிலைமை இந்த நாளில் உங்க நிலைமையே மாற போகுது. ஹல்லேலூயா. நம் நிலைமைகளை மாற்றுகிற இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க நிலைமை மாற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. ஆமென். இயேசு உங்களை கவனிக்கிறார். என்னை யாருமே கவனிக்கல, என் கூட யாருமே இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையில 38 வருஷம் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறாரு. யாராவது ஒருத்தர் அவரை கவனிச்சிருந்தா, ஐயோ 38 வருஷம் அந்த இடத்துல படுத்திருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி யாராவது உதவி செய்திருந்தா அவர் சுகம் பெற்று ஒரு விடுதலையோடு போய் அவருடைய குடும்பத்தாரோடு வாழ்ந்திருப்பார். ஆனால் அவருக்கு உதவி செய்யல, அவரை யாருமே கண்டுகொள்ளல, எந்த மனுஷனும் கண்டுகொள்ளல. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டார் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உங்களை கவனிக்கிறார், உங்களை காண்கிறார். ஆமென். 38 வருஷம் எந்த மனுஷனுடைய கண்களிலும் எந்த மனுஷனும் கவனிக்காம விட்டு போன ஒரு மனுஷனை இயேசு கண்டார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். பலர் கண்டாங்க. படுத்திருந்த அவனை பார்த்துட்டு இவனுக்கு போய் உதவி செய்யணுமா என்று சொல்லி விட்டுட்டு போயிருக்கலாம். இல்ல, இவனுக்கு உதவி செய்தா நமக்கு அற்புதம் நடக்காம போயிடும், அதனால நாம போய் முதல்ல அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை யாராவது ஒருத்தர் அற்புதத்தை பெற்றவங்க, சுகத்தை பெற்றவங்க, இவங்களுக்கு முன்னாடி போய் சுகம் பெற்றுட்டு இவங்களுக்கு உதவி செய்திருந்தா கூட இந்த மனுஷன் சுகம் பெற்றிருக்கலாம், இந்த மனுஷன் விடுதலை பெற்றிருக்கலாம், அவருடைய படுக்கை மாறி இருக்கும். ஆனா யாருமே உதவி செய்யல, யாருமே அவரை கவனிக்கல. ஆனா யார் கவனிக்காம போனாலும், யார் உங்களை மறந்தாலும், ஆமென், உங்களை நினைவு கூறுகிற, உங்களை கவனிக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். அவர் உங்களை கவனிக்கிறார், உங்க சூழ்நிலைகளை கவனிக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய யார் இல்லைன்னா கூட அவர் உங்களை கவனிக்கிறார். உங்க படுக்கையை மாற்றுவார். ஆமென். உங்க வியாதியை மாற்றுவார். ஆமென். உங்க தரித்திரத்தை மாற்றுவார். ஆமென். உங்க கண்ணீரை மாற்றுவார். உங்க கவலைகளை மாற்றுவார். உங்க வேதனைகளை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை நடக்க பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த
அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. ஆனா அந்த குழந்தையை பெற்ற தாய், இது என் குழந்தையினுடைய சத்தம் தான், இது என் குழந்தையினுடைய அழுகுரல் தான் என்று சொல்லி சரியாக கண்டுபிடித்து விடுவான். ஆமென். அந்த தாயே அப்படி கண்டுபிடிக்கும் போது, உங்களை உண்டாக்கின தேவன், ஆமென், இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். ஆமென். இந்த நாளில தான் தாயின் கருவில நீ உருவாகணும்னு சொல்லி முன்குறித்தவர் உங்களை மறக்கவே மாட்டார். ஆமென். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில 38 வருஷம் படுத்து கிடக்கிறான், யாருமே கண்டுகிடல, யாருமே உதவி செய்யல, யாரும் உதவி செய்யல, யாருமே என்ன கண்டுகிடல, இப்படியே தான் படுத்து கிடக்கிறேன், அப்ப தேவனும் கடவுளும் என்ன கண்டுகிடல அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பான். நாம அநேக சூழ்நிலைகள்ல நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். யாரும் உதவி செய்ய வரல அப்படின்னா கடவுள் நம்மளை கண்டுகிடல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாம முடிவு நம்ம பண்ணிடுறோம். இல்ல, மனுஷர்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா கூட உங்களை படைத்தவர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவர் கண்டுகிட்டு இருந்தாருன்னா ஏன் எனக்கு அற்புதம் நடந்திருக்கணுமே, என்ன கவனிக்கிறாருன்னா எனக்கு அற்புதம் நடந்திருக்கணுமே, என் கண்ணீர் அவர் பார்க்கிறாருன்னா எனக்கு அற்புதம் நடந்திருக்கணுமே, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? ஆமென். இப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். ஆமென். ஹல்லேலூயா. யாரும் காணாதது, யாரும் கண்டுகொள்ளாதது அவர் காண்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனிடத்துல ஒரு சொப்பனத்தை சொல்றாங்க. அப்போ அந்த சொப்பனத்துக்கு அவன் விளக்கத்தை சொல்லி அவன் சொல்றான், நீ போயிட்டு என்ன கண்டுகொள், என்னை நினைவுகொள், என்ன நினைச்சுக்க. நீ 3 நாளைக்குள்ள போய் அந்த பார்வோனுடைய அரண்மனையில அவன் பானபாத்திரத்தை நீ என்ன செய்வ, உன் கையில ஏந்துவ அப்படின்னு சொல்லும்போது, நீ உயர்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஆனா யோசேப்ப அவன் கண்டுகொள்ளவில்லை, அவன் நினைக்கவில்லை. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கும்போது கர்த்தர் என்ன காண்கிறார்னா, மனுஷங்க என்ன கண்டுகொள்வாங்களே, மனுஷங்க எனக்கு உதவி செய்யலையே அப்படின்னு. நான் சொல்லட்டுமா? மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்தா அதை முதல்ல போய் சொல்லி காட்டுவாங்க மற்றவங்களுக்கு. நான் தான் இந்த உதவி செய்யணும், என்னால தான் இவன் நடக்கிறான், என்னால தான் இவன் இப்படி இருக்கிறான், நான் தான், யாருமே உதவி செய்யலை, நான் தான் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மனுஷங்க செய்யும்போது ஒரு லெவல், அவங்களுக்கு என்ன லெவல் உண்டோ அந்த அளவுக்கு தான் அவங்களால உதவி செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்ப அந்த பானபாத்திரக்காரன் போய் சொல்லி இருந்தான் அப்படின்னா, அவன் நினைச்சிருந்தான் அப்படின்னா, அவன் உதவி செய்யணும் என்று சொல்லி நினைத்திருந்தான் என்று சொன்னா சரி அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை ஆக்கி விட்டுருப்பான். ஆமென். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்டுகொள்ளும் போது, ஆண்டவர் ஒரு மனுஷனை காணும் போது, மனுஷர்கள் உதவி இல்லாத நேரத்தில் கர்த்தர் அவனை கண்டுகொள்ளும் போது அவன் வாழ்க்கையில, ஆமென், எந்த மனுஷனும் இது நான் அவனுக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி அதை அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. பார்க்கிறவங்க இது கண்டிப்பா மனுஷனால முடியாது, இது கர்த்தரால தான் முடியும், இது கடவுளால தான் முடியும் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அப்படிப்பட்ட அளவில் அவருடைய உதவி இருக்கும். அடுத்தது, மனுஷன் உயர்த்து உங்களை கண்டுகொள்ளும் போது
உங்களுக்கு உதவி செய்யும் போது அவனால ஒரு லெவல் தான் உதவ முடியும். நான் சொன்னது போல அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்புக்கு உதவி செய்திருந்தா வேணும்னா விடுதலை ஆக்கி இருப்பான். அவ்வளவுதான் அவனால செய்ய முடியும். இல்ல அவன் செய்ததற்கு அவனுக்கு ஏதாவது வெகுமதிகளை கொடுத்திருக்க முடியும். இதுதான் அவனால செய்ய முடியும். ஆனால் பானபாத்திரக்காரன் மறந்தாலும், பானபாத்திரக்காரன் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும், சிறைச்சாலைக்குள் இருந்த யோசேப்பை தேவன் நினைவு கூர்ந்தார். தேவன் அவனை நினைத்தருளினார். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அதனாலதான் யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து அடுத்த நாள் அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் மாறினான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிகாரியாய் மாறினான். ஹல்லேலூயா. அவன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த பானபாத்திரக்காரன் உயர்த்திருந்த அவன் அவ்வளவுதான் விடுதலை பண்ண முடியும். ஆனால் தேவன் அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அவனை உயர்த்தினார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனை உயர்த்துகிற அளவுக்கு அவன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமென். இந்த 38 வருஷம் வியாதியோடு இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷன் கண்டு கொண்டிருந்தான்னா, மனுஷன் அவனுக்கு உதவி செய்தான்னா, அவன் கையை பிடிச்சி அவனை தண்ணீர்ல போய் இறக்கி விட்டிருப்பான், சுகம் பெற்றிருப்பான், போய் சொல்லி காட்டியிருப்பான். ஆனா இயேசு அங்க வரும்போது மனுஷர்கள் கலக்கினால், அங்கே தூதன் கலக்கி அதுல இறங்குனாதான் விடுதலை. ஆனா இயேசு வரும்போது ஆமென், குளம் கலக்கப்பட வேண்டியது இல்லை. ஆமென். வார்த்தை சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். யாருக்கும் நடக்காத அற்புதங்கள் ஆமென் அந்த 38 வருஷம் படுத்து கிடந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவி செய்யும் போது, நம்ம கூட இருக்கும் போது யாருக்கும் நடக்காதது. ஆமென். மனுஷங்களை கையை பிடிச்சு கொண்டு போய் அந்த தண்ணீரில் விட்டாதான் விடுதலை. ஆனா மனுஷன் காணாத சூழ்நிலையில, மனுஷர்கள் உதவியற்ற சூழ்நிலையில கர்த்தர் அவனை கண்டுகொள்ளும் போது, இயேசு அவனை கண்டபோது ஆமென், மனுஷர்கள் செய்வதை பார்க்கிலும், நான் சொல்றேன், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர் உங்க வாழ்க்கையில மனுஷன் செய்கிற லெவலை விட, மனுஷன் செய்கிற உயர்வை விட, மனுஷன் செய்கிற அளவை விட மேலானதை ஆமென் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். உங்களை காண்கிற ஒரு தேவன் உங்க கூட இருக்கிறார். அடுத்தது, உங்களுடைய அந்த 38 வருஷம் நெடுங்காலமாய் காத்திருந்தான். ஆமென். நெடுங்காலமாய். ஏன் இவ்வளவு தாமதம்? ஆமென். ஏன் இவ்வளவு? என் நிலைமை எப்போ மாறும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கேள்விகள் இருக்கிறது. நான் சுகமாகுவேன், ஆனா எப்ப சுகமாவேன்? நான் உயர்வேன், ஆனா எப்போ? அது வரைக்கும் இந்த உயிர் இருக்கணுமே, அது வரைக்கும் எனக்கு விசுவாசம் இருக்கணுமே, அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கணுமே, அது வரைக்கும் நான் வாழணுமே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தாமதங்கள் ஆகலாம், உங்க வாழ்க்கையில தாமதங்கள் வரலாம். ஆனா சரியான நேரத்துல உங்களுக்கானவைகள் உங்களை வந்து சேரும். ஆமென், ஆமென். ஒருவேளை தாமதமாயிற்று, நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒன்றை செய்யும் போது அதை சரியாய் செய்கிறார். ஆமென்.
நீண்ட காலம் காத்திருந்தவனுடைய வாழ்க்கையில ஆமென் அற்புதம் நடந்தது. ஆமென். நீண்ட காலம் இயேசு ரொம்ப முன்னாடியே வந்திருக்க வேண்டியதானே. முன்னாடியே வந்தா அற்புதம் நடந்திருக்கலாம். முன்னாடியே வந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் குடும்பத்தோடு. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தா ஆமென், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தா அது சரியான நேரமா இருக்காது. எதை எப்போ எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறதுல உங்களை விட உங்களை உண்டாக்கின தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற ஆமென் இடத்துல அவர் நம்பிக்கை தருகிறார். ஹல்லேலூயா. உதவியற்ற இடத்துல, யாரும் கண்டுகொள்ளாத இடத்துல அவர் உங்களை காண்கிறார். அடுத்தது, நம்பிக்கையற்ற இடத்துல 38 வருஷம் இதுவரைக்கும் எந்த மனுஷனும் உதவி செய்ய வரவே இல்லை. இனியா எனக்காக உதவி செய்ய வரப்போறான். என் வாழ்க்கை இப்படியே தான் முடிய போகிறது. எனக்கு யாரும் என்னை குளத்தில் இறக்கிவிட யாரும் இல்லையே என்று சொல்லி ஆமென் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கும்போது ஆமென் முடியாது, இனி முடியாது, இனி எனக்கு பலன் இல்லை, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி என் வாழ்க்கையில இது நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லைன்னா கூட ஹல்லேலூயா இயேசு வந்து அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு. ஆமென். எழுந்திரு, எழுந்திரு என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க படுக்கையிலேயே நீங்க இருக்க போக வேண்டியது இல்லை. நீங்க தாழ்விலே இருக்க போக வேண்டியது இல்லை. ஆமென். நீங்க கடனிலே வாழ வேண்டியது இல்லை. நீங்க கண்ணீரிலே இருக்க போகிறது இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு, எழுந்திரு. ஆமென். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இயேசு வந்து அவங்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? ஆமென். நீ சுகமாக விரும்புகிறாயா? வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இவனுக்குடைய பதில் என்னவா இருந்திருக்கணும்? ஆமா ஆண்டவரே, நான் சுகமாக விரும்புறேன், அதனால்தான் இங்கே இவ்வளவு நாள் நான் படுத்திருக்கிறேன், யாருமே எனக்கு உதவி செய்யாத சூழ்நிலையிலும் அந்த இடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நாம நினைப்போம். நம்ம அப்படியே ரொம்ப நாளா அதே இதுல இருந்த உடனே விசுவாசம் இருக்கிறதுனால தான் அவர் அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது என்னன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா விசுவாசத்தோடு தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதோடு அதான் ஒட்டிக்கிட்டாங்க. இந்த மனுஷன் வியாதி சுகமாகணும்னு தான் அங்க வந்தான். ஆனா உதவி செய்ய யாரும் இல்லை, அவனை கண்டுகொள்ள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வியாதியோடு வியாதியா வெட்டி கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம இங்கே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்து மொத்தமா செட்டில் ஆயிட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலும் இதோடு இதான் செட்டில் ஆயிடுறாங்க. வியாதி இருக்குது, இந்த வியாதியிலிருந்து சுகமாகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை விட சரி அந்த வியாதியோடையே செட்டில் ஆயிடுறாங்க. எப்படி கொரோனா வந்தபோது கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு தகவலை கொடுத்த உடனே எல்லாரும் அந்த கொரோனாவோடு வாழ பழகி கொண்டார்கள். அதே போலதான் இந்த மனுஷனும் 38 வருஷம் அந்த வியாதியோடு வாழ பழகி கொண்டான். அதனாலதான் இயேசு வந்து நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்ட உடனே சொஸ்தமாக விரும்புறேன் அப்படின்னு சொல்லாம பாருங்க, அந்த வியாதியஸ்தன் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் இறங்கி எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார் என்றார். ஆமென். இப்ப இவன் உள்ள இருக்கிற காயத்தை சொல்றான்.
என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் முந்தி என்ன செய்துறான், இறங்கி விழுந்து இறங்கிடுறான். வழி இல்லை, நான் சுகமாகிறது. அதனால பழகிக்கிட்டேன், இதோடு வாழ பழகிக்கிட்டேன். ஆமேன். எவ்வளவோ டாக்டரை பார்த்தேன், எவ்வளவோ பணம் செலவழிச்சேன், ஆனா சுகம் வரவே இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதனாலதான் இந்த மாத்திரையை கடைசி வரைக்கும் இந்த மாத்திரையோடையே வாழ்ந்துடலாம். ஆமேன். சுகர் எனக்கு இருக்குது, ஆனா அந்த சுகர்ல இருந்து சுகமாகிறதுக்கு அப்பப்போ இன்சுலின் எடுத்தா கம்மியாகும். சுகரோடு அந்த வியாதியோடு வாழ பழகி கொண்டேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் இருக்குது, கடன் நான் வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனா எனக்கு பத்த மாட்டேங்குது. அதனால கடன் வாங்குவேன், அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தீர்த்துட்டு மறுபடியும் நான் கடனை வாங்கிக்கிடுவேன். இப்படி கடனோடு பழகி கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த 38 வருஷமா இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. அதனால்தான் அவன் சொல்றான், சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் அதை சொல்லல, அவங்க காரணத்தை சொல்றான். தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஆள் இல்லை, அடுத்தது நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் இறங்கிடலாம். இதனாலதான் இதுதான் காரணம் அப்படிங்கிற காரணத்தை தான் அங்கே அவனுடைய காயத்தை, அவனுடைய இருதயத்தின் குமுறலை பேசி கொண்டிருந்தான். ஆனா இயேசு அவன்கிட்ட சொன்னாரு, ஹல்லேலூயா. இயேசு அவன் பேசுறதெல்லாம் அப்படியாப்பா விடுறதுக்கு யாரும் இல்லையா, அதை பேச வரல. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். அதாவது நான் சொல்லட்டுமா, உன்னுடைய பழைய நிலைமையை விட்டு, நீ இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட்டு, நீ இப்போ இருக்கிற அவமானத்தை விட்டு, நீ இப்போ போய்கொண்டிருக்கிற தோல்விகளை விட்டு, ஆமேன், உன் கண்ணீரை விட்டு, ஆமென், உன் கண்ணீரை துடைத்து கொண்டு நீ எழுந்து நட, நீ எழுந்து நட. ஆமென். ஹல்லேலூயா. நீ எழுந்து நட, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்நேரமே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் உடனே சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆமென். இயேசு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்தான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றார், எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். எழும்பு, நீ படுத்து கொண்டிருக்கிற காலம் அல்ல. ஓ, நீ இருந்த இடத்துல அவமானத்தோடு தோல்விகளோடு நீ முடங்கி இருக்க வேண்டிய ஆள் அல்ல. ஆமென். எழுந்திரு. நான் சொல்லட்டுமா, நீ எழும்புனா போதும். ஆமென். உன் சூழ்நிலை மாறும். அதே இடத்துல உயரத்துல இருந்தேன், இப்ப விழுந்துட்டேன், விழுந்து அதே நிலைமையில நீ இருக்க வேண்டியது இல்லை. நீ எழும்பு, உன் சூழ்நிலை மாறுகிறது. ஹல்லேலூயா. உன்னை வியாதியா பார்த்த உலகம், உனக்கு உதவி செய்யாம உன்னை தவிக்க விட்ட அதே நபர்கள், ஹல்லேலூயா, உன் நடக்கையை பார்க்க போறாங்க. நீ எழுந்து நடக்க போறத பார்க்க போறாங்க. இது எப்படி நடந்தது? ஹல்லேலூயா. இயேசு உனக்கு உதவி செய்ததை, ஆமென், இந்த உலகம் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சத்தத்தை ஆண்டவரே என்னோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். இவர்களை புறக்கணித்த, இவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட அதே சூழ்நிலைகளுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவினுடைய அற்புதம், இயேசுவினுடைய வார்த்தை, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கண்கள் கண்டது போல அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல அந்த வியாதியோடு ஒன்றி
அந்த வியாதியோடு இனி முடிச்சு வாழ்க்கையை கடத்திட்டு போயிடலான்னு இருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய சுகத்தை பேசுகிறேன். எப்படி 38 வருஷம் ஆண்டவரே, 38 வருஷம் நடக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற என்னோடு இணைந்திருக்கிற இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக, வியாதிகள் மாறுவதாக, ஆமென், தரித்திரங்கள் மாறுவதாக, உயர்வு உண்டாகட்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.